போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை தேடி வைப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஷான் சொன்ன மாதிரி அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு ஃபிஷ் டேங்க்குள்ளதான் இருந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோவா அதை எடுத்து பார்க்க அதுக்குள்ள இருந்த அந்த பேட்டர்ன் அது எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு டீன் வந்துட, பரவாயில்லையே ஒரு வழியா அந்த பிரேஸ்லெட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க போல. பதிலுக்கு சென் வந்துட்டு இது உங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்க அவரும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு அடியில ரிசர்ச்காக போயிருந்தேன். அங்க ஒரு ரூல்ஸ் உடைய என்ட்ரன்ஸ பார்த்தேன். உடனே ஆர்வம் தாங்க முடியாம உள்ள போய் பார்த்தேன். அந்த இடத்துல ஓவியங்கள் தான் இருந்துச்சு. ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு போகும்போது அங்க இருந்த ஒரு ஸ்டோன் மேல இந்த பிரேஸ்லெட்டை பார்த்தேன். உடனே இதை கையோட கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நம்ம டீன் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதுதான் போட்டு காமிச்சிருப்பாரு. ஆனா அதுல வெறும் 1 hour தான் ரெக்கார்டா இருக்கும். உடனே சின் வந்துட்டு மீதி எதுக்கு ரெக்கார்ட் பண்ணலான்னு கேட்க பதிலுக்கு அவரும் ஆக்சுவலா நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணேன். ஆனா ஃபுட்டேஜ்ல ஏதோ மேல் ஃபங்க்ஷன் ஆயிருக்கேன். அது கூட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன். அடுத்த நாளே மறுபடியும் அதே இடத்துக்கு போனேன். ஆனா அங்க அந்த கேவ் இல்ல. இப்ப வரைக்கும் அது எனக்கு கனவு மாதிரி தான் இருக்கு. உடனே ஷானும் அந்த பிரேஸ்லெட்டை கையில வாங்க இது ரொம்பவே அழகா இருக்கு. இது மட்டும் எனக்கு சொந்தமானா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். உடனே அவ வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி வியர்டான தாட் எனக்கு வருது அப்படின்னு நினைக்கேன். இதை நோட்டீஸ் பண்ண டீனும் உனக்கு வேணும்னா அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துக்கோமா, அது இங்க சும்மா தான் கிடக்க. பதிலுக்கு ஷானும் தேங்க்ஸ் சொல்லிட்டான். இதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. உடனே அவன் அட்டன் பண்ண ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நீ எங்க இருக்குன்னு கேட்க பதிலுக்கு சென் வந்துட்டு நான் பியூர் ஹியூமன் ரிசர்ச் சென்டர்ல இருக்கேன். பதிலுக்கு அவங்க ஏதோ சொல்ல நம்ம ஹீரோவும் புரிஞ்சுது அப்படின்னு காலை கட் பண்றான். அடுத்த நிமிஷமே நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னு ஸ்மைல் பண்ண இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே டீன் வந்துட்டு என்னாச்சு சென் எதுக்கு சீரியஸா இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவனும் பிரின்சிபல் இவான் தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஆர்ச்சின்லாண்டுடைய வைஸ் கவர்னர் என்ன பாக்குறதுக்கு இந்த இடத்துக்கு வராராம். இன்னும் 1/2 hourல இங்க இருப்பாங்களாம். இது கேட்டு லியோவும் ஷாக் ஆயிட்டு என்னது வைஸ் கவர்னரா, இந்த கண்ட்ரிலேயே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அவர் தான். உடனே பக்கத்துல இருக்க சாங்கும் அவருடைய பயாலஜிக்கல் லெவல் வந்துட்டு அட்லீஸ்ட் லெஜெண்டரி லெவல்லையாச்சும் இருக்கும். உடனே சென் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பண்ண ரிசர்ச் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பீங்களாம் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட அதை சப்மிட் பண்றதுக்காக. இதை கேட்ட சாங் வந்துட்டு இவ்வளவு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ரிசர்ச் கேட்ட அட்டென்ஷன் கிடைக்க போகுது. இதே நேரத்துல சைனாவுடைய வைஸ் பிரசிடென்ட் யாங் அந்த இடத்துக்கு வர கூடவே செக்ரட்டரி ஜாங்கும் நம்ம யுவானும் வராங்க. உடனே வைஸ் பிரசிடென்ட் யாங் வந்துட்டு உங்க பியூர் பிளட் ஹியூமன் பத்தில நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், உள்ள போய் அதை பத்தி பேசலாமான்னு கேட்க நம்ம டீம் வந்துட்டு அந்த ரிசர்ச் ஃபைல யாங் கிட்ட சப்மிட் பண்றாரு. இதை பார்த்து அவரும் ஆரம்ப கட்டத்துல இந்த பியூர் பிளட் பார்த்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நிறைய ஜீனிஸ் வந்துட்டு ஆர்டினரி லெவல்லே ஸ்டக் ஆயிட்டாங்க. அதை வச்சுதான் இதுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஆனா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு வருஷம் கழிச்சும் இந்த ரிசர்ச்சை நீங்க கண்டினியூ பண்ணுவீங்கன்னு. அது மட்டும் இல்லாம அதோடைய ரிசல்ட்டையும் கொடுத்திருக்கீங்க. ஈவன் தோ சென் ஆர்டினரி லெவல் 9th ரேங்கா இருந்தாலும் மிலிட்டரி பேஸ்ல இவன் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்னால டிவைன் கல்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட காட்டியிருக்கேன். உன்னுடைய கியூஐ பிளட் அப்புறம் மென்டல் பவர் இது அட்வான்ஸ் லெவல் 2nd ரேங்க ரீச் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு கேமா பிளாக் ஆக்டிவேட் பண்ணிருப்பான். ஆனா இவர் லெஜெண்டரி லெவலுங்கிறதுனால அதை சர்பாஸ் பண்ணி ஹீரோவுடைய கரண்ட் லெவல ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இதை கேட்டு லியோவும் என்னது அட்வான்ஸ் லெவலா அப்படின்னு ஷாக் ஆக ஹீரோவும் மனசுக்குள்ள கோச்சிப்போ வசமா மாட்டிக்கிட்டான். அப்படிங்கிறப்போ அந்த யாங் வந்துட்டு இன்னையில இருந்து நீ எதை பத்தியும் பயப்படாம உன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணலாம். சைபாக்கியும் ஜென் ஃபியூசனரையும் சேலஞ்ச் பண்ணி உன்னுடைய ட்ரூ லிமிட் எனக்கு காட்டு. உடனே சென் வந்துட்டு வைஸ் கவர்னர் இவ்வளவு நாள் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் ஹோல்ட் பண்ணதுக்கு ரீசன் அந்த கல்டேஸ் உங்களுடைய அட்டென்ஷன் என் மேல திரும்பாம இருக்கிறதுக்கும் என்னுடைய ஃபேமிலி டேஞ்சர்ல மாட்டாம இருக்கிறதுக்கும் தான். உடனே யாங் வந்துட்டு உன்னுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணணும் நானே சொல்றேன்னா உனக்கும் உன் ஃபேமிலி சேஃப்டிக்கும் நான் கேரண்டி. உடனே சென்னும் மனசுக்குள்ள இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உடனே யாங் வந்துட்டு செக்ரட்டரி சென்னுடைய நேம் அதுல ஆட் பண்ணிட்டேன், அந்த லிஸ்ட் அவனுக்கு ஷேர் பண்ணன்னு சொல்ல பதிலுக்கு அவரும் எஸ் சார்னு சொல்லிட்டேன். ஒரு டாக்குமெண்ட் எனக்கு அனுப்புனாரு. அந்த லிஸ்ட்ல வந்துட்டு டாப் இன்ஜினியர்ஸ் அதுவும் 30 years உள்ள இருக்கவங்க தான் குவாலிஃபைட்னு போட்டிருந்துச்சு. அவங்க எல்லாருமே லெஜெண்டரி லெவல ரீச் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆர்ஜின் லேண்ட்ல இருந்து வர மியூட்டன்ட்டை தடுத்து நிறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸா இருந்தாங்க. அந்த ஃபைல்ல ஷானுடைய சீனியர் சிஸ்டரும் லிஸ்ட் அவுட் ஆயிருந்தாங்க. உடனே வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு அவங்க எல்லாருமே ஆர்ஜின் லேண்டுக்கு சென்ட் பண்ணிட்டோம். அவங்க தீவிரமா ட்ரைனிங் எடுத்து இப்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க ஜீனியஸ்க்கும் குவைட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த லீ யூஜின் அப்புறம் மெகாடைட்டியை சேர்ந்த அந்த சைபர்கன் இவங்களுக்குள்ள இருக்க கேப் என்னன்னு கேட்க பதிலுக்கு அவரும் இதுல கம்பாரிசனே தேவையில்ல, நீ இந்த இடத்துல யாரெல்லாம் ஜீனியஸ் நினைக்கிறியோ அவங்க எல்லாருமே ஆர்ஜின் லேண்டை பொறுத்த வரைக்கும் வெறும் எறும்பு மட்டும்தான். இந்த லிஸ்ட் எதுக்காக உனக்கு காமிச்சனா உன்னை விட பெட்டரான பீப்புளும் இருக்காங்க, அதனால உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவா மாத்திக்கும். நீ மட்டும் இந்த எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் லிஸ்ட்ல வந்துட்டனா உனக்கு தேவையான எவல்யூஷனரி ரிசோர்ஸ் கிடைக்கும். இதன் மூலியமா நீ ஆர்டினரி லெவல்ல இருந்து ரேர் லெவலுக்கு மூவ் ஆகும். உடனே நான் வந்துட்டு என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்ல பதிலுக்கு அவரும் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி
பின்னாடி இருக்க ஷானை பார்த்தேன். நீ மியூட்டன் பீஸ்டை கேரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் ஃபியூஸ் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கியாமே. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீ பியூர் பிளட் ஹியூமன் பத்த ஃபாலோ பண்றேன்னு. நான் கொடுத்த இந்த லிஸ்ட்ல டாப் 1 ரீச் பண்ற அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்கா. இன்னொரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். நீ தான் பாடி டெம்பரிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டல. ஆனா உன்னுடைய பயாலஜிக்கல் லெவல் இன்னும் ஆர்டினரி லெவல் 6th ரேங்க்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டா கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல வந்துருவேன். இதை கேட்ட லியோவும் சாங்கும் எனது ஷான் வந்துட்டு பியூர் பிளட் ஹியூமன் பத்த ஃபாலோ பண்றாளாம். அதுவும் பாடி டெம்பரிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாலாம் அப்படின்னு ஷாக் ஆகா. இதே நேரத்துல வைஸ் பிரசிடென்ட் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உடனே டீன் வந்துட்டு ஷான் நீ வந்துட்டு பியூர் பிளட் ஹியூமன் பத்த ஃபாலோ பண்றதுனால எதுக்கு எங்க பேபியன்ல ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு கேட்க பின்னாடி இருக்க இவன் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க லியோ அப்படின்னு கேட்க பதிலுக்கு அவரும் ஹியூமன் பத்த ஃபாலோ பண்றதுனால எங்க பேபியன்ல ஜாயின் பண்றதுனா நல்லா இருக்கும். உடனே இவன் வந்துட்டு அவ என்னுடைய டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்ல உடனே அவரும் வெக்கமே இல்லாம ஷானை வந்துட்டு என்னுடைய பேபியன்ல ஜாயின் பண்ண விடான்னு கேட்க அவங்களும் அவரை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியில வந்து வரும் பேபியனுக்கு உன்னை வரவேற்கிறேன்னு சொல்ல இதை கேட்ட சாங் வந்துட்டு நீங்க உயிரோட வந்தது மட்டும் இல்லாம இவனுடைய அப்ரூவலையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எப்படின்னு கேட்க ஆக்சுவலா இவன் வந்துட்டு ஒரு கண்டிஷனோட தான் இதை அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இவன் ஃபேமிலியுடைய கேதரிங் மேல இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுமா அவரும் அதுக்கு டீல்னு சொல்லியிருப்பாரு. இது டிராப்பா இல்லாத வரைக்கும் சந்தோஷம்னு சொல்ல இதே நேரத்துல சென் வந்துட்டு இல்லையோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு பவர்ஃபுல்லான பர்சனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டிருந்தீங்க. பதிலுக்கு டீன் வந்துட்டு எனக்குமே அதை பத்தி தெரியாது. நான் சொல்ற அந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஃபைன்ல சீல் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க ஃபேஸ் கூட நான் பார்த்தது இல்ல. அதனால அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க தான் பேவ்லியனுடைய மாஸ்டர். கண்டிப்பா அவங்க வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது கேட்டு சின்ன வந்துட்டு நீங்க தான் பேவ்லியனுடைய மாஸ்டர்னு சொல்ல பதிலுக்கு அவரும் நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு ஏன்ஷியன்ட் ரூம்ல இருந்து தான் அவங்களை தோண்டி எடுத்தேன். பழங்கால கல்வெட்டுகளை தான் அவங்கள பத்தி படிச்சேன். பேவ்லியனுடைய உண்மையான மாஸ்டரே அவங்க தான். அவங்களுடைய பேர் தான் கியூ இம்மார்டல் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த மாஸ்டர் கியூவை பத்தி தான் சொல்றாங்க. முன்னொரு காலத்துல இந்த பிளட் டெம்பரிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு கலையா இருந்துச்சு. இது அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எவல்யூஷனரி பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ற குரூப்ப மார்ஷியல் செட்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுல ரொம்பவுமே டேலண்டா இருந்தவர் தான் நம்ம பேவ்லியனுடைய மாஸ்டர் கியூ. அவங்க வந்துட்டு இம்மார்டல்ஸ் இல்லைன்னா காட் யாரு மக்களை துன்புறுத்தினாலும் அவங்கள விட்டு வைக்கல. அவங்க தான் சாதாரண மனுஷங்களுக்கு கூட இம்மார்டல் பாதையை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க கஃபீனை கண்டுபிடிக்கும் போது அவங்க ரொம்பவே வீக்கா இருந்தாங்க. அதனால என்னால பேசிக் டெக்னிக்கை மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்க முடிஞ்சுச்சு. ஆனா அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தா யார் அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போறாங்களோ அவங்களுடைய பிளட்டையும் கியூவையும் டிரான்ஸ்பர் பண்ணி அந்த சீல அன்லாக் பண்ண முடியுமா. சென் இப்போதைக்கு என்னுடைய ஒரே ஹோப் நீ மட்டும்தான். உன்னால மட்டும்தான் பேவ்லியன் மாஸ்டரா அவேக்கன் பண்ண முடியும். இதை கேட்ட சென் வந்துட்டு இன்கேஸ் இந்த பேவ்லியன் மாஸ்டர் வந்துட்டு பேரா நடந்துக்காம என்னுடைய மொத்த கியூவையும் பிளட்டையும் ட்ரெயின் பண்ணிட்டா என்ன பண்ணதுன்னு கேட்க பதிலுக்கு லியோவும் நான் தான் உங்க ஸ்டோரியை பத்தி உங்ககிட்ட சொன்னால அவங்க ரொம்பவே நல்லவங்க. ஸ்டில் உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நம்ம போகும்போது சில எக்ஸ்பர்ட்டை நம்ம கூட கூட்டிட்டு போலாம். இப்படியே கொஞ்ச நாள் போக பிரின்சிபல் விவானோ லியோவோ வந்துட்டு எதனும் மெட்டீரியல்ஸும் சப்ளைஸையும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது எங்களுக்கு பாடி டெம்பரிங் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இதே நேரத்துல என்னுடைய 4th ரவுண்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா இப்பவும் ஆர்டினரி லெவல் 9th ரேங்க்ல தான் இருந்தேன். ஆனா கியூவையும் பிளட்டும் அட்வான்ஸ் லெவல் 3rd ரேங்க்கு போயிட்டேன். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு 2nd ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆர்டினரி லெவல் 8th ரேங்க் வந்துட்டான். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு ஜென்ஃபியூஷனை இன்ஜெக்ட் பண்ண போயிருந்தா. இந்த வாட்டி இவான் வந்துட்டு வாட்டர் பட்டர்ஃபிளையை இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு ரொம்பவே ப்ரீஷியஸ். இது உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வான்னு சொல்லும். உடனே சென்னும் மனசுக்குள்ள இந்த பட்டர்ஃபிளையை பொறுத்த வரைக்கும் அதோடைய மென்டல் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதனால இல்யூஷனை பேஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். இதே நேரத்துல இவானும் அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். அவங்களுடைய மென்டல் பவர் வச்சு அந்த ப்ராசஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடியா சென் வந்துட்டு பிரின்சிபல் இவான் கிட்ட ஆர்ஜின் லேண்ட்ல இருக்க உங்களுடைய சீனியர் டிசிப்ளை பத்தி சொல்லுங்கன்னு கேட்க பதிலுக்கு இவான் நீ இவ்வளவு கியூரியஸா கேட்கறதுக்கான காரணம் அந்த லிஸ்ட்ல அவளுடைய நேம் இருந்துச்சு அதானே. உடனே சின்ன அம்மான்னு சொல்ல ஆக்சுவலா 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஜின் லேண்ட்ல இருக்க ஒரு மவுண்டன்ல தான் அவளை கண்டுபிடிச்சான். அப்போ அவளுக்கு 8 வயசு இருக்கும். அங்க இருக்க ஒரு மரத்துக்கு கீழே மூச்சு விடவே சிரமப்பட்டுட்டேன். மரணத்தோட விளிம்புல இருந்தா. அப்ப நான் தான் அவளை காப்பாத்தி என்னுடைய டிசிப்ளா மாத்திக்கிட்டேன். ஒரு கட்டத்துல நான் பூமிக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. அதனால அவளை ஆர்ஜின் லேண்ட்லயே செட்டில் பண்ணிட்டேன். நான் இங்க வந்துட்டேன். எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவளை மீட் பண்ணிட்டு வருவேன். ஆக்சுவலா அவளை பத்தி எனக்கு மட்டும் இல்ல அவளுக்குமே தெரியாது. ஏன்னா அவளுடைய மெமரிஸ் அவ இழந்துட்டான். அவ எக்ஸ்ட்ராடினரி பீயிங்கா இருக்கிறதுனால நம்மளுடைய மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு அவளை இடத்துக்கு வரவே விடாது அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.